ஒரு ஆயுள் சிறைவாசியினுடைய குடும்பத்தினர் சொல்லி காட்டினார்கள், என்னுடைய தந்தையார் சிறையிலேயே இறந்து விடுவதை விட எங்களுடைய குடும்பத்தோடு இறக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம், அதை தவிர வேற எங்களுக்கு எந்த கோரிக்கையும் இல்லை என்று சொல்லி காட்டினார். என்ன பாவம் செய்தார்கள், என்ன குற்றம் செய்தார்கள்? இந்த நாட்டிலே இருக்கின்ற நீதி பரிபாலன முறையும் புலனாய்வு அமைப்புகளும் முஸ்லிம் தான் குற்றம் செய்தார் என்று சொல்லுகிற ஒரு மனநிலைக்கு தயாராகிவிட்ட பின்பாக ஒரு கூட்டு மனசாட்சிக்காக வேண்டி ஒருவர் தண்டிக்கப்பட்டே தீர வேண்டும், கட்டாயமாக அவர் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் நினைத்ததன் காரணமாக ஒரு முஸ்லீம் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார். இன்றைக்கு 38 முஸ்லீம் சிறைவாசிகள் இன்றைக்கு ஆயுள் தண்டனையில, இன்றைக்கு சிறை கொட்டடிகளில் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார். எனவே வேறு எந்த குற்றமும் செய்யாத சிறுபான்மை முஸ்லீமாக பிறந்தார் என்பதை தவிர, இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால் தமிழராக பிறந்தார் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லாத நிலையில இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அவர்களை விடுதலை செய்ய வேண்டிய கடமை என்பது தமிழகத்துடைய முதல்வருக்கு இருக்கிறது.